10 முதல் 15 நாட்களில் ஒப்பந்தம் வேண்டும். ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்கா ஈரான் பதற்றம் தீவிரம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு 10 முதல் 15 நாட்களுக்குள் அர்த்தமுள்ள ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற போர்ட் ஆஃப் பீஸ் எனப்படும் புதிய அமைப்பின் முதல் அதிகாரப்பூர்வ கூட்டத்தில் உலக நாடுகளின் தலைவர்களை வரவேற்ற போது ட்ரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டார். இன்னும் ஒருபடி முன்னேற வேண்டிய நிலை வரலாம், இல்லையெனில் வராமலும் இருக்கலாம். அடுத்த 10 நாட்களில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வீர்கள் என்று அவர் தெரிவித்தார். ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் 10 அல்லது 15 நாட்கள் போதுமான அவகாசம் என்று குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானில் நடத்திய தாக்குதல்கள்தான் காசாவில் போர் நிறுத்தத்திற்கான சூழலை உருவாக்கியதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் ஜெனீவாவில் அமெரிக்கா ஈரான் இடையே 2ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். அதே சமயம் அமெரிக்கா வளைகுடா பிராந்தியத்தில் தனது ராணுவ வலிமையை அதிகரித்து வருகிறது. 2 விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் பல போர் விமானங்கள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்கா போர்க்கப்பலை அனுப்புவது ஆபத்தானது, ஆனால் அந்த கப்பலை கடலடிக்கு அனுப்பக்கூடிய ஆயுதம் இன்னும் ஆபத்தானது என கடும் பதிலடி கருத்தை தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் பேச்சுவார்த்தைகள் நேர்மறையாக சென்றாலும் இரு தரப்பினரின் எச்சரிக்கைகள் காரணமாக அமெரிக்கா ஈரான் உறவில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.